வீடு என்றுமே பள்ளியாகாது. ஆனால் ஆரோ ப்ரீ ஸ்கூலில் பள்ளியே ஒரு வீடு போல அனுபவத்தை தருகிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மழலை மாறாத பிள்ளைகளை ஒரு அன்பான தாயாகவும் கண்டிப்பு மாறாத தந்தையாகவும் ஒழுக்கம் சொல்லித்தரும் ஆசிரியராகவும் இங்கே உள்ள முதல்வர் திருமதி வித்யபிரியா மற்றும் திருமதி அனுப்பிரியா, ஆசிரியர்கள் திருமதி தனலட்சுமி மற்றும் திருமதி சிவகாமி, காவற் பொறுப்பாளர்கள் திருமதி ராதா, திருமதி சந்திரகலா இவர்கள் இங்கே பணியாற்றி வருகின்றனர். சென்னை கொரட்டூரில் அமைந்துள்ள இந்த ஆரம்ப பள்ளி கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கும் மேலாக வெற்றி நடை போடுகிறது. அன்பும் ஒழுக்கமும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல மாணவனை உருவாக்கி இயலும். அதிலிருந்து ஆரோ ப்ளே ஸ்கூல் என்றுமே தவறியதில்லை. முதல்ல ஹலோ மாஸ் மீடியாவின் சார்பாக இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரோ ஸ்கூல் பற்றி பேசும் போதே பேரண்ட்ஸ் அவ்வளோ விஷயங்களை சொன்னாங்க. ஸோ எதுலேயுமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸே கிடையாது. பொதுவாக பிரின்ஸிபல் பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், தனா மேமை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு கேர்டேக்கரை பற்றி கூட அவ்வளோ இன்னொரு தாய்னு மென்ஷன் பண்ணி சொல்கிற அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியராக பணியாற்ற நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு இந்த ஸ்கூல் தான் பேக் போனே, அதுவும் கேர்டேக்கர் தான் பேக் போனே. ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்கள் மாண்டசரி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு செய்தி எங்களுக்கு கிடச்சிது. அந்த கோர்ஸு எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு? அது எப்படி பேரண்ட்ஸு அதில் இது பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது? ஆக்சுவலாக பாலாஜி ஒகேஷ்னல் குரூப்போடு தான் நாங்கள் லிங்க்கு. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தே ஹாவ் டு ஒர்க் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகே. இப்போ நான் நிறையா பேரண்ட்ஸ்கிட்டையும் கேட்டது சரி, குழந்தைங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும் போதும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தனா மேம். ஸோ 9 வருஷமாக நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறதா அவங்க எங்களுக்கு கிடச்சிது. அந்த 9 வருஷத்தோட பயணம் இத்தனை குழந்தைங்களோட ஃபேவரட், ஈவன் தோ யூ ஆர் த பேரண்ட்ஸ் ஃபேவரட், அது உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் எல்லா குழந்தைங்களையும் என்னோடய குழந்தைங்க மாதிரி தான் பார்த்துப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டீச் பண்ணுவோம். அதை அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ரொம்ப டேக் கேர் பண்ணிப்போம். ஓகே மேம். ஸோ உங்களுக்கு உண்டான கேள்வி என்னென்னா நீங்கள் இங்கே 1 வருஷம் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணதை நான் பார்த்தேன் என் கண்ணால். ஸோ உங்கள் கண்ட்ரோலுக்கு பேச்சுக்கு இறங்கி அவங்களும் ஈவன் தான் பேரண்ட்ஸ்க்கு கண்ட்ரோல் ஆகாத ஒரு சில குழந்தைகள் உங்ககிட்ட கண்ட்ரோலாக இருக்கிறத நான் இங்கே பார்த்தேன். ஸோ அதை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க? எந்தெந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? முதல்ல குழந்தைங்கிட்ட பொறுமையாக நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேடம். அதே மாதிரி தான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தைங்கள எப்படி நம்ம பசங்களை பார்த்துக்குறோமோ அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். ஓகே மேம். ஸோ எங்களுக்கு கிடைச்ச செய்திப்படி நீங்கள் வெறும் ஒரே ஒரு குழந்தைய வச்சு ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்கூலை இன்றைக்கி பல குழந்தைகளை வச்சு வெற்றிகரமாக நடத்திட்டு வரீங்க. அந்த வெற்றிக்கு உண்டான அந்த கனியை பறித்தது எப்படின்னு சொல்லுங்கள். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ஷி வாஸ் வித் மீ ஃபுல் அண்ட் ஃபுல். நல்ல கோஆப்ரேட்டிவ். நான் டீச்சிங் ஸ்டாஃபும் அவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. தே ஆர் த பேக் போன் ஆஃப் த ஸ்கூல். ஸோ இன்றைக்கி இந்த மகளிர் தினத்தில் எத்தனையோ பெண்கள் இன்று வரை கஷ்டப்பட்டுட்டு தான் வராங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஏன் முதல்வராக இருந்தவங்க கூட கஷ்டப்பட்டுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அத்தனை கஷ்டங்களை பார்த்த நீங்களும் அவங்களுக்கும் இனிமேல் கஷ்டப்படுற போனவங்களுக்கும் என்ன சொல்கிறீங்க? எதுவுமே பாசிட்டிவாக நினைக்கிறோம். பாசிட்டிவாக நினச்சா நம்மளால் முடியும். அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். அது இருந்தால் எல்லாமே பாசிட்டிவாக. ஒரு குழந்தையோட நீங்கள் குழந்தை இன்ட்ராக்ட் பண்ணும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தாயோட தாயாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? குழந்தையோட பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன மைண்டில் நினைக்கிறாங்கன்றதை எனக்கு ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அவங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு உண்டான கேள்வி என்னென்னா நீங்கள் 1 வருஷம் ஒர்க் பண்ணாலும் அத்தனை குழந்தைகள் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நிறையா குழந்தைங்கள சைலண்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஒரு சில குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், ஒரு சில குழந்தைங்க நல்லா பேசும். ஸோ எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? இத்தனை குழந்தைங்கள உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு அது எப்படி காட்சி அளிக்குது? ஒரு பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது இவங்க கூட இருக்கிறதுக்கும். சரி அமைதியாக இருங்கம்மா, நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தான் மிஸ் இது பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ எல்லா குழந்தைங்களையும் உங்களை மட்டும்தான் மெயினாக சொல்கிறாங்க. ஸோ டீச்சர்ஸை தாண்டி பேரண்ட்ஸை தாண்டி உங்களே தான் மெயினாக. எனக்கு அவங்க தான் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. நான் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அவங்க என்னை அழுதாலும் எவ்வளோ இது பண்ணாலும் என்னை அவங்க பார்த்துப்பாங்க. எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி அது உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு? நாங்கள் இங்கே வேலை செய்யறதுலேருந்து அப்படி தான்ப்பா. நாங்கள் பசங்களன்னா எங்களோட பசங்களை மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம். சாப்பாட்டு ஓட்டுற விஷயத்தில் அங்கே அழுகுறாங்கன்னா அவங்க அம்மா மாதிரி இருப்பேன்.
இல்லை சாப்பிட முடியலன்னா அது இதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஓட்டுறது. அவங்க அழுவுனா கூட பொறுமையாக சொல்லி கொடுத்தா அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி, இப்போ ஒரு அம்மாவுக்கு அப்படின்னா ஒரு குழந்தைகள், இரு குழந்தைகள். ஆனா நீங்க இரண்டாவது தாயா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை உங்க குழந்தை மாதிரி வளர்க்குறீங்க. அந்த தாய்மை உணர்வை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க? அப்படின்னா அதான் நம்ம பசங்களை வீட்டில் எப்படி பார்க்குறோமோ ஸ்கூலில் கூட அப்படி இருக்கலாம். நம்ம பசங்களை மாதிரி தான் அவங்கள பார்க்குறோம்ப்பா. வீட்டில் 1000 கஷ்டம் இருந்தாலும் 4 சின்ன குழந்தைங்களை பார்த்தா அந்த கஷ்டத்தை மறந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டு தான். நீங்க இங்கேயே இருக்கீங்க, இங்கேயே பணியாற்றுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இங்கே வந்தோடனே அந்த கஷ்டத்தை மறந்து அது எப்படி உங்களுக்கு பாசமாக மாறி அவ்வளோ கஷ்டம் மனசுக்குள்ளே இருந்தும் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க? அந்த பசங்களை மூஞ்சி பார்த்த உடனே சிரிப்பு வந்துடும் பசங்களுக்கு. அந்த சிரிப்பு பார்த்த உடனே நாங்கள் அந்த கவலையெல்லாம் மறந்துடுவோம். சரி, ஸோ உங்கள் மனசுக்குள்ளே 1000 ஓடிட்டு இருக்கும். இந்த குழந்தை வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கே, இந்த குழந்தை வந்து ஐயோ கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு. ஆனால் நீங்கள் எல்லா குழந்தையும் ஈக்குவலாக பார்த்து திட்டாமல் அடிக்காமல் பொறுமையாக சொல்லி எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடையும் ஊட்டி விட்டு அதை இறைச்சாலும் நீங்களே தொடச்சி விட்டு கிட்டத்தட்ட ஒரு எந்த பெண்ணும் அந்த அளவுக்கு செய்ய முடியாது. உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஒரு டாக்டருக்கு எப்படி வந்து ஒரு நர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கோ, நீங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் மெயின். நீங்கள் அதனால தான் உங்களை தனியாகவே இன்டர்வியூ எடுக்கிறோம். அதனால தான் அது எப்படி பார்க்குறீங்க? எப்படின்னா நம்ம வீட்டில் செய்கிற வேலை தான் இங்கே வந்து செய்கிறோம். ஏன்னா நம்ம பசங்கள் தானே எல்லாம் கீழே கொட்டுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதே தான் இங்கே ஸ்கூலில் கூட நடக்கும். நம்ம பசங்களை மாதிரி தான் இங்கே பார்த்துக்கிறோம். ஸோ எல்லா குழந்தைகளும் உங்களை பற்றியே வாய் நிறைய சொன்னாங்க. நைனா நைனா ஊட்டி விடுறதுலேருந்து, ராதா ஆயா இங்கே தான் வரணும் அப்படின்னு கேட்கறதுலேருந்து நீங்கள் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் குழந்தைங்க தேடுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் நல்ல முறையாக பார்த்து அவங்கவுங்க அம்மா அப்பா வர வரலாம் நான் பாதுகாத்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறேம்மா. நான் அதுங்க வந்து சாப்பிடலன்னா கூட எந்த அளவுக்கு நம்ம பேசணுமோ அந்த அளவுக்கு பேசி நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட அம்மா சொன்னாங்க, ஒரு தடவை என் பையன் வந்துட்டு சாப்பிட முடியாமல் வாந்தி எடுத்துட்டான், அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணது அவங்க தான். நான் வரதுக்குள்ளே அத்தனையும் க்ளீனாக அவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் கூட அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவேன், ஆனால் ராதா ஆயா தான் அவ்வளோ பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து உங்களுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிது? ஏங்க நானும் பேரம் பேச்சு எடுத்தது தான். நான் என் குழந்தைங்கள பார்க்குற மாதிரி இவங்களையும் பார்க்கணுன்றது எனக்கு ஒரு எண்ணம். தாய் தப்பெல்லாம் வந்து பரவாயில்லம்மா நீ செய்கிறேன்னு அவங்க என்னை புகழணும். அதனால தான்மா நான் இந்த வேலைக்கு வந்து நான் செய்கிறேன். என்னுடைய கஷ்டத்தினால நான் வந்து செஞ்சேன். ஸோ எல்லாருமே எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக ஒரு தாய்மை உணர்வை வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல அடைவாங்க. அந்த தாய்மை உணர்வு நீங்கள் நிறையா தடவை ஒரு பேத்தியாக பார்க்குறதா இருக்கட்டும் சரி, பேரனாக பார்க்குறதா இருக்கட்டும் சரி, இங்கே இருக்கிற அனைத்து மாணவர்களும் உங்கள் பிள்ளையாக பார்க்குறதா இருக்கட்டும் சரி, அதை நீங்கள் எப்படி வந்து வெளிப்படுத்துறீங்க அந்த பாசத்தை? அது சொல்ல தெரியலம்மா. வெளிப்படுத்துறேன்னா அது அவங்க அம்மா அப்பா வந்து கேட்கும்போது நான் இந்த அது மாதிரி பார்த்துக்கினேன், அது மாதிரி பார்த்துக்கினேன், நீங்கள் வீட்டில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்புவேன்டா. ஸோ ஹலோ மாஸ் மீடியாவின் சார்பாக எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். சரிடா. ஸோ we know that you are the mother of your child, but even though you are the mother, these teachers and every caretakers are their second mother of your child. What is your exact feeling about this? Initially I was afraid like whether he'll come to school or not, like will he be willing to attend the school every day or not. From the first day onwards he's like almost comfortable with the schooling, because here we are from Andhra actually. He doesn't know Tamil and I doesn't know Tamil properly, but the teacher here and the caretaker, both of them know several languages. They know English, Hindi as well as Telugu with Tamil. So basically with the language he is comfortable. And the next thing, from the day one it is there is no strict curriculum saying sit down, stand up, do this, do that, don't, nothing like that. It is like another home only. Initially they have a play set up so that children will calm looking at that environment. So he is happy with that. Later there is some break time, not a restricted break time, and the caretakers are very well looking at it. Whatever we give, they're making sure that the guy is eating the food, and they're explaining that what is there in the box. This is good for your health, this is good for your eyes, this is good for your, like that. With teaching and with the playing, both they are learning together and having food. So this is like a second home, as you told. This is correctly the second home. They're happy in every way, both enjoying it. And the time as well, from 9 to 12, it is
not extending after that or not before that. The day as well is starting with a very good curriculum like a prayer and then a play time and then a break time and then a rhymes with the activity with singing, dancing and all, and then the end of the day. So everything is, it is in a perfect play school environment, so they are happily enjoying and he is attending school happily, so we are also happy as a ஓகே parent. யா வீட்டில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். வீட்டில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு ரைமாவது கொடுக்கணும். ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லாத போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபுட்டுன்னு பார்க்குறப்ப என் பையன் வந்து ஆல்மோஸ்ட் அவனுக்கு வந்து நான் தான் வீட்டில் ஊட்டி விடுவேன் 3 மீல்ஸுமே. இங்கே இனிஷியலாக வந்து அவனுக்கு இங்கே பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் மாத்திரம் அவனே சாப்பிட்டுப்பான். கேர்டேக்கர்ஸ் எல்லாருமே வந்து அவன் ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 12 o'clockலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்டிருந்தேன் இங்கே ஒரு தடவை. இங்கே இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே வந்து ஸ்பூனை வச்சு அவங்களே ஃபீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஃபீட் பண்ணால் தான் அது ஒரு 1:30க்குள்ளே முடிக்க முடியும். என் பையனும் அவனுக்கு ஸ்பூனில் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது, சிந்திட்டு இருப்பான். அவனுக்கான கொடுத்த ஒரு லஞ்செல்லாம் காலி பண்ணிட்டு கொண்டு வந்துடுவான். நான் எப்படிடா நீ தான் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பேன். இல்லைம்மாப்பா எனக்கு வந்து ஆயா பாட்டி ஊட்டி விட்டாங்க, எனக்கு ஆன்ட்டி ஊட்டி விட்டாங்க. சில நேரம் வந்து தண்ணி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க தான் திறந்து கொடுப்பாங்க. சாப்பாடு ஏதாவது இதாக இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. ரொம்ப பிடிக்கலன்னு சொன்னாலுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண மாட்டாங்க, வச்சுருவாங்க. ஒரு தடவை என் பையன் ரொம்ப சிக்காக இருக்கப்ப நல்லா ஞாபகத்தில் இருக்குது. ஸ்கூல் ஜாயின் பண்ணி ஒரு 4 to 5 months அவனுக்கு ஃபீவராக இருந்திருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இன்டர்னலாக அவனுக்கு ஃபீவர் இருந்திருக்கும் போல். நான் அவனுக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்து விட்டு சாப்பிட்டு ஒரு 1 hour வந்து வாமிட் பண்ணிட்டான். அதாவது தனியாக கூட்டு போய் நான் வந்து வரதுக்குள்ளே அவனை க்ளீன் பண்ணி அவனை வந்து இது திட்டாமல் தனியாக வந்து அவனை க்ளீன் பண்ணி அவனோட ட்ரெஸ் எல்லாமே இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு மதருக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா பார்க்குறது வந்து வேறு. பிகாஸ் அது நம்மளோட குழந்தைங்கனால நமக்கு அது எந்த ஒரு சங்கோச்சமும் இல்லாமல் பார்த்துவோம். ஒரு கேர்டேக்கரை அவங்க பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நல்லாவே பார்த்துக்கிறாங்க. என் குழந்தைக்கு மாத்திரம் இல்லை, இங்கே இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களுமே அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த விஷயத்தில். Wow.